ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நான் ப்ளவுஸ் தைக்கிற மெத்தேடு மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்றைக்கி லீவாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா வேலைக்கு போகாதனால 3 மணி போல் தான் எந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு மேலே தான் உட்காந்துட்டு மறுபடியும் திருப்பூர் போயிட்டு சில பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு மேலே வந்து தான் மறுபடியும் உட்காந்தேன். ஒரு 4 ப்ளவுஸ் அடித்தேன். இது என்னோடய இது பார்த்திங்கன்னா சுற்றியும் வச்சு அடிச்சுட்டு பிசுறெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் தட்டி விட்டுருவேன். தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், எல்லாம் இது பண்ணிட்டு பேக் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டாட் எடுப்பேன். கை ஒட்டு போடுற மாதிரி இருந்தது அப்படின்ச்சுனாக்கா கை மட்டும் லாஸ்ட்டாக தாங்க தைப்பேன். ஏன்னா இப்போ பேக்கு ஃப்ரண்டுக்கு கட் பண்ணி தைச்சிட்டோம், அப்புறம் பட்டிக்கு பத்தாமல் போயிடுச்சுன்னா இந்த துணி வந்து ரொம்ப அசிங்கமாகிடும் இல்லையா? அதனால என்ன பண்ணுவேன்னா, பட்டிக்கு வந்து துணி எடுத்ததுக்கப்புறம்தான் கைக்கு இது பண்ணுவேன். நான் துணியை வந்து எப்படியாவது மிச்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையொட்டு போடுறதுக்கு துணி எடுப்பேன் நான். இப்படி தான் நான் அதே மாதிரி டாட் பிடிக்கிறதும் பெரிய டாட் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி எல்லா டாட்டும் எனக்கு எப்பவுமே அந்த கண் அளவு தாங்க. இதுக்கு தனியாக நான் மார்க்கிங்லாம் போட்டுக்க மாட்டேன். அப்புறம் அந்த கிராஸை தட்டி விட்டுருவேன். ஏன்னா ரொம்ப அழுந்தும் அது வந்து நம்ம வந்து இது பண்ணி வைக்கும்போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பயுமே இப்படி போட்டு தான் பேக் தட்டில் ஃப்ரண்ட் தட்டை போட்டு அளவெடுத்துக்குவேன். இந்த பக்கம் 3 இன்ச்சு வருதா, இந்த பக்கம் எவ்வளோ வருது. ஒரு சில ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ஹூக் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 வரும். நம்ம சைடு பார்த்திங்கன்னா அக்கிள் சைடு பார்த்திங்கன்னா 3.5 வரும். இந்த பக்கம் ஹூக் பட்டி 2.5 வரும், இந்த பக்கம் 3.5 வரும். 1 இன்ச்செல்லாம் டிஃப்ரென்ஸ் வரும் ப்ளவுஸை பொறுத்து. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் போடுறீங்க, பேக் தட்டில் போட்டு அளவு எடுக்கும்போது அந்த சுருங்கிறது வைக்கிறது நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்து வச்சு நம்ம வந்து பட்டி அளவு எடுக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி போட்டு தைச்சிட்டு அப்புறம் தட்டி விட்டுட்டு எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டுட்டு மறுபடியும் இது ஜாயின் பண்ணுவேன். ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், அந்த இதை திருப்பி விட்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து பொறுமையாக போட சொன்னீங்க அப்படின்னா நான் பொறுமையாக போடுறேன். இப்போ வந்து சுற்றி தையல் ஓட்டு தையல் போட்டு வெட்டுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கூடமா நம்ம வந்து உங்களுக்கு வீடியோ போடலாம், தப்பு இல்லை. இது வந்து அந்த கொடுக்கும்போது அந்த இது இந்த பெரிய டாட் இருக்கு பாருங்கள், அதை அப்படியே உள்ளே திருப்பி விட்ட மாதிரி அடிக்கணும். எதுக்காக வெட்டுறோம், அது கிராஸாக வெட்டுவேன் நான். ஏன் வெட்டுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி திருப்பி கொடுக்கும்போது அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் அந்த மாதிரி வெட்டுறது. அதே மாதிரி எப்பவும் ஹூக் மாட்டுற சைடு எப்பயுமே என்ன பண்ணுங்கள், அளந்து பார்த்துக்கோங்க. ரெண்டு பட்டிக்கு இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி ஹூக் பட்டி எம்மிங் பட்டியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமும் ரெண்டையும் கரெக்டாக வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. அளந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா எப்படியும் அந்த ஹூக் மாட்டுறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். இன்னொரு பட்டி ஹூக் வைக்கிற பட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் பெருசாக வரும். இழுக்காமல் அடிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம இழுக்காமல் தான் அடிப்போம். கண்டிப்பாக கொஞ்சமாவது பெருசாக வரும், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ரவுண்டு ஷேப்போடு எடுக்கணும். நீங்கள் வந்து நல்லா ஷோல்டர்லேருந்து ரவுண்ட் ஷேப்பு தட்டிடக்கூடாது. நான் இப்போ தட்டுவேன் பாருங்கள், அளவாக தட்டுவேன் பாருங்கள், கொஞ்சம் அளவாக அப்படி அந்த அளவு மட்டும்தான் தட்டுவேன். அப்படி தட்டி விட்டுட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு 2 பக்கம் பார்த்து ஒரே அளவு ஜாயின் பண்ணிடுங்க. ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா அதையும் கொஞ்சம் வெட்டிடுவேன். வெட்டிட்டு நான் டேப்பில் அளந்துக்குவேன், இல்லைன்னா பேக் தட்டை கையில் வச்சு அளந்துக்குவேன்.
2 பேக் தட்டு இந்த பாருங்கள், பேக் தட்டில் இதையும் கீழேயும் அளந்து இடுப்புக்கிட்டே அளந்துக்குவேன். ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கீழேயே அளந்துட்டு மேலே பாருங்கள், அந்த அக்கிள் சைடு அளக்குறேன் பாருங்கள், அப்படியே அளந்து மார்க் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவேன். மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சமாவது லூஸ் டைட் வரும். நம்ம ஒன்று இந்த தட்டை இழுத்துருக்கலாம், இல்லைன்னா நம்ம இந்த தட்டை இழுத்துருக்கலாம், எப்படியாவது கண்டிப்பாக வரும். அது வந்து நம்ம தைக்கும் போதே தெரிஞ்சிருங்க. கரெக்டாக வருது அப்படின்னா கரெக்டாக வரும். எனக்கு கொஞ்சம் கிராஸாக போனாலும் மறுபடியும் ஒரு தையல் நான் போட்டுருவேன். நான் இப்படி தான் இப்படி தாங்க தைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்தது வந்து எனக்கு புரியவே இல்லை. நானாக யோசித்து பண்ணுறது தான். அதே மாதிரி அளவு வந்து எடுத்து என்னென்னவோ சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து செட் ஆக மாட்டேங்குது. 1.5 இன்ச்சு அப்படி இப்படி சொல்கிறாங்க. அது எப்படி செட் ஆகும் அப்படின்னா செட் ஆகலை எனக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் தட்டு பாருங்கள், அளவை வரைஞ்சிக்குவாங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 1.5 இன்ச் மட்டும்தான் அளவாக எல்லாம் பண்ணிடுவாங்க. 1.5 இன்ச் மட்டும் விடுவாங்க. விட்டுட்டு ஃப்ரண்ட் தட்டுக்கு அதே அளவு வைக்கிறாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு கப் ஷேப் இருக்கும். ஒரு கப் ஷேப் இருக்கும். நம்ம வந்து சின்னதாக விடும்போது நமக்கு அளவாக வரும். ஒரு சிலதில் பெருசாக விடும்போது ஒரு மாதிரி வரும். எப்படி என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இருக்கிற அளவு அந்த 1.5 இன்ச்செல்லாம் விட மாட்டேங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விடுவேன். பேக் தட்லேயே ஜாஸ்தியாக தான் விடுவேன். அதனால தான் அளவு அளந்துட்டு கொஞ்சம் தட்டி விடும்போது எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் வரும். அந்த ஃப்ரண்ட் சைடு நெக்கும் கரெக்டாக தான் வரும். சைடு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், பட்டி ஜாயிண்ட், சைடு ஜாயிண்ட், அதுவும் எனக்கு கரெக்டாக தான் வரும். கையும் கரெக்டாக தான் உட்காரும். ப்ளவுஸும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்குமா, எந்த குறையும் இல்லைம்மா அப்படி சொல்லுவாங்க. ஒன்று மட்டும் வரும், மிஸ்டேக் வராமல் இருக்காது. எனக்கு வரும், எல்லாருக்குமே வரும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து லூஸு டைட்டு அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்தது இல்லைங்க இது வரைக்கும். லூஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டைட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னுடைய அளவு எடுத்து ப்ளவுஸ் வெட்டுற விதம் வேணால் வேறு மாதிரி இருக்கும். அதுக்குமே பார்த்துட்டு இந்த ப்ளவுஸுக்கு நான் இந்த அளவெடுத்து வெட்டுறோம் பாருங்கள், அந்த ப்ளவுஸுக்கு விடுற இதே தான் நான் வந்து இதுக்கும் விட ஆரம்பிச்சிட்டேன். அந்த 1.5 இன்ச்சு விட்றது, 2 இன்ச்சு விட்றதெல்லாம் இல்லைங்க. 2 இன்ச்சுக்கு மேலே விட்டுருவேங்க. அப்புறம் நம்ம அளவில் வந்து நம்ம வெட்டுறோம் இல்லையா, நம்ம அளவில் வந்து அளவு அளந்துருக்கோம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளவு வந்து நம்ம இப்போ இடுப்பு 32 அளவு சைஸ் வருது அப்படின்னா, அந்த 32க்கு நம்ம அளவு அளந்துட்டு மீதியை தட்டி விட்டுற போகிறோம். அளவாக விட்டுட்டு சைடுக்கு அளவாக விட்டுட்டு தட்டி விட்டுற போகிறோம். அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நான் தைக்கிற மெத்தேடு. இனி மற்றவங்கெல்லாம் எப்படி தைக்கிறாங்க என்னன்னு தெரியாது. நான் தைக்கிற அளவுக்கு எனக்கு நல்லா வந்துட்டுருக்கு. ப்ளவுஸ் நல்லா வந்துட்டுருக்கு. நான் வந்து வேலைக்கு போகாமையே வீட்டில் உட்காந்து தைக்கிற அளவுக்கு ப்ளவுஸ் வரதான் செய்யுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வீட்டில் இருந்தே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே இருந்து ப்ளவுஸ் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நெக் அடிக்கிற ஸ்டைல் இப்படி தாங்க. சில பேர் 2ஆக மடிச்சுக்குவாங்க, 1 இன்ச்சு மட்டும் வெட்டுவாங்க. வெட்டிட்டு அதை 2ஆக அடித்து இந்த மாதிரி வெட்டாமல் அடிப்பாங்க. எனக்கு இப்படி தான் ஈஸியாக இருக்கும். நான் அழகாக வெட்டி நான் படம் அழகாக சூப்பராக அடிச்சிருவேன். எனக்கு உங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள். நான் போடுற வீடியோவை இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் வந்து எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத நான் தைக்கிற மெத்தேடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ திரும்ப அதையே சொல்லிகிட்ருக்கேன். நான் தைக்கிற மெத்தேடு அப்படியே தான் சொல்கிறேன். வீடியோக்காக வேறு மாதிரியோ அப்படியெல்லாம் கிடையாது. நான் தைக்கிற மெத்தேடு எப்படியோ அப்படியே தான் இப்படியே சொல்லிகிட்ருக்கேன். என் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. பாய்.